ஏன் மீனாட்சி, ஏமா என்னை இப்படி அவமானப்படுத்திட்ட? உன் புருஷன் இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அண்ணே என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. அதுதான் உன் சின்ன புள்ள மருதையன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். தங்கச்சி, நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா காலை இருக்கிற நிலையில என் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து இங்க 10 நாளைக்கு உட்கார்ந்து தின்னுடுவான்னு தானே எனக்கு சொல்லாமே இந்த காரியத்தை செஞ்சுட்டா. போதங்கச்சி, என்ன சொல்ற நீ? சின்னம்மா கல்யாணமா? இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. ஒரு சின்ன மகன் அவன் பொண்டாட்டிய மோட்டார் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு புட்டு 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 புட்டுன்னு போனது எப்படி இருந்தது தெரியுமா? 2 கண்ணு போதுல தங்கச்சி, 1000 கண்ணு வேணும், 1000 கண்ணு வேணும் தெரியுமா? சரி, எது எப்படியோ போகுது. வீட்டுக்கு வந்தோம்னா புருஷனும் பொண்டாட்டிக்கு தேங்காய் சுத்தி போடு. ஏன்னா திஷ்டி பட்டு போகுது. ஊரு கண்ணு ரொம்ப பொல்லாது. கௌரி, கௌரி, என்னத்தே? வாங்கய்யா. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம்மா. கேட்டியா சங்கதி? உன் குழந்தை யாரோ ஒரு பொண்ணோட மோட்டார் சைக்கிள்ல போறான்னு அண்ணன் சொல்றாரு. அப்படியா? இருக்காதே. மீனாட்சி, வாங்க. நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு மருமகளா இருக்க மாட்டாவல் இருக்க. ஐயா, நீங்க யாரையோ பார்த்துட்டு வந்து சொல்றீங்க. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்காங்க. அம்மா, நானும் இந்த ஊர்ல பிறந்தவன் தான். ஏன் மீனாட்சி சொல்ல? அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? நானும் உன் புருஷனும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு செய்தமா இருந்தோம்னு சொல்ல. ஏன் நானே சொல்லிடுறேன். இத பாருமா, நானும் அவரு இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரையில குத்து வெட்டில இருந்து ஜல்லிக்கட்டு வரையில எங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது. அப்படி இருக்கு, இன்னைக்கு மட்டும் வந்து நான் பொய் சொல்லுவேனா? சந்தேகம் எதுக்குமா? சட்டைய பாரு. பெரிய மனுஷனு கொஞ்சம் கூட யோசிக்காம சேட்ட வாரி இறச்சிட்டு போயிட்டேன். அத்தே, என்ன இது? இருமா, அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சோலையூர் பண்ணையாருடைய மகமா? வாங்கய்யா. அம்மா, அவங்க கார் ரிப்பேரா போச்சுது. நான் தான் மோட்டார் சைக்கிள்ல கொண்டு போய் தம்பி விட்டு வர சொன்னேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? இதுக்குள்ள என்னென்னமோ சொல்லிட்டீங்களே. எங்க குடும்பத்துல யாராவது தப்பு தண்டாவுக்கு போவாங்களா? அதனால என்னம்மா, இத பாரு, பெரிய மனுஷன் சொல்றேன். இன்னைக்கு அந்த மோட்டார் சைக்கிள்ல போன அதே பொண்ணு எங்க அப்பா மருதமலை முருகனோட புண்ணியத்துல உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றாளா இல்லையா பாரு. கண்டிப்பா வரத்தான் போறான். ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கிட்ட கூப்பிட மறந்துடாத. வெட்டுமாமா, வர்றமா, போயிட்டு வர்றேன். வாங்க தம்பி, வெட்டுமா, வர்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, அத்தே, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அந்த அண்ணன் எப்பவுமே அப்படித்தாம்மா. நம்ம குடும்பம்னா அவருக்கு ஒரு தனி பிரியம். ஆமாமா, ஐயா வந்தா எப்பவுமே காமெடி தான். ஏய் மணி, வா போய் சாப்பிடலாம். பாத்தியாமா பேரன பெத்த அப்பம் கூப்பிடுறேன், சித்தப்பம் கூட தான் சாப்பிடுவானா? இந்தாங்க, அவன் பிறந்ததுல இருந்து நீங்களும் நானுமா வளர்த்து ஆளாக்கினோம். உங்க வைக்கிறதுல இருந்து உறங்க வைக்கிறது வரைக்கும் சகலமும் அவங்க சித்தப்பா தானே. அதனாலதான் சித்தப்பா சித்தப்பான்னு ஓடி போய் ஒட்டிக்கிறான். ஹேய் மணி பயல, சித்தப்பா வந்துட்டான்டா. வண்டி என்னாச்சு? ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இந்தாங்க 25 ரூபா. ஏண்டா, ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட கூடாது? வேலைக்கு தகுந்த கூலி தானே கிடைக்கும். வசதி உள்ளவங்க கொடுத்தா என்னவா? பணம் பணம், எப்ப பார்த்தாலும் உனக்கு பணத்தாசை தானே. பணம்னா ஏன்டா அப்படி வாயை திறக்கிறேன்? ஒண்ணு தெரியாது, பேசாம இருப்பா. அண்ணே, எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏன் இப்படி எடுத்து பேசுறீங்க? அம்மாவை அழைக்கப்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டேய், அவன் என்னடா சொல்லிட்டா? அப்படியே இருந்தாலும் என்ன தானடா பேசுனா? உனக்கு என்ன? நீ ஏன்டா கத்துற? ஆமா, உங்களுக்கு எப்பவும் தலைமகன் தான். அவர் சத்தம் போட்டாலும் உங்களுக்கு சங்கீதமா இருக்கும். தம்பி, யார் இப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு பேசாம இருங்க. பாத்தியாமா, உன் மருமக கொழுந்தனை விட்டு கொடுக்கறாடா பாரு. அண்ணே, உங்களுக்கு ஒரு அம்மா, இந்த ஐயாவுக்கு 2 அம்மா. அது எப்படிடா 2 அம்மா? ஒண்ணு பெத்தவங்க, ஒண்ணு வளர்க்கறவங்க. இல்ல சரியா சொன்னீங்க. அம்மா, தம்பி என்ன தட்டிட்டான். சின்ன பயல என்ன போடுற நீ? சரி வாங்க சாப்பிடுவோம், பசிக்குது. வாடா வாடா. அம்மா, எனக்கு வா. தம்பி, எவ்வளவு நேரம் தான் இப்படி தோல்லையே தூக்கி வச்சுக்கிறது? அவன் தான் தூங்கிட்டானே, படுக்க வைங்களேன். அம்மா நீ சும்மா இருக்க மாட்டே? திருட்டு பயல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஏண்டா, உங்க சித்தப்பாவோட கை வலிக்காது? கீழே படுத்துக்க. நான் சித்தப்பா கையில தான் தூங்குவேன். அப்படி சொல்றேன். ஆமா, இப்ப தூங்குவேன். உங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆயி அவருக்கும் உன் மாதிரி ஒரு தம்பி பையன் பிறந்துட்டா அப்ப என்ன செய்வியா? என்ன நீ இது? குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. நீங்க போங்க, நான் அவனை தூங்க வச்சுக்கிறேன். நீ தூங்குடா. நீங்க உண்டு, உங்க புள்ள உண்டு. இதோ பால் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுத்துக்குங்க.